நீங்க அழகா அந்த ரிங் வந்து 2 வாட்டி விட்டு கொடுத்தீங்க. ஒரு வாட்டி விட்டு கொடுத்தீங்க, அவங்கள ஜெயிக்க வச்சீங்கலாம் சொன்னாங்க. அந்த பெருமையை இங்க சொன்னாங்க, ஆனா கல்யாணத்துல சொல்லல. Rise above. Ariza shirts and trousers. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இன் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் 18 முதல். பேசிக்கலி நிக்கிக்கு சர்ப்ரைசஸ்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாளைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறேன். பர்த்டே 2 o'clock கேக்கலாம். அதெல்லாம் விட்டுருங்க. நான் நடிப்பேன், எனக்கு தெரியவே தெரியாது. அட்வான்டேஜ் ஆக்ட்ரஸ் கல்யாணம். என்கேஜ்மெண்ட்ல நடந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஆஃப்டர் டியூரிங் த ரிங் எக்ஸ்சேஞ்ச் வந்து நான் ரிங் அவங்க போட்டதுக்கு அப்புறம் ஐ கிஸ்ட் ஹிம் ஆன் ஹிஸ் ஃபோர்ஹெட். அவங்க உடனே சுத்தி ஃபுல்லா ஃபேமிலிஸ் இருக்காங்கல்ல, பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, மூவ் பண்ணாங்க. என்கேஜ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் போத் தி ஃபேமிலிஸ் கான்ட்ரிபியூட். யாரும் இல்லாதப்ப இட்ஸ் ஃபைன். திடீர்னு ஃபேமிலி முன்னாடி வந்து கிஸ் கொடுத்தோன்னே ஏய் ஸ்டாப் இட். இந்த போட்டோ ஆஃப்டர் வெட்டிங் இது கரெக்டா மேரேஜ் போறதுக்கு முன்னாடி. ஓகே, தலையில அந்த இதுவோட இருக்கு கரெக்ட்டா. Two parts of the marriage, like one is the during. இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க கரெக்டா தான் சொல்லுவீங்க. Actually, கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் வைஃபா this is our first. இங்கே ஹாலிடே போகும்போது இன்னைக்கு பேக்ரவுண்ட் செம்மையாக இருக்குது, இந்த இடத்துல என்ன செம்மையாக இருக்குது. ஸோ நின்றுட்டு முட்டியெல்லாம் போட்டு அப்படியே ஒரு ஆங்கிளை சூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுப்போம். சரி எனக்கு ஒன்று எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே நிற்கும் போது முடியவே மாட்டேன். ஃபோனுக்குள்ளே போவோம், மேபி ஃபோன் இப்படி வேற போவோம், அப்படி பார்த்துட்டு அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. ஏய் நான் எப்படி எடுத்தேன். மேம் வந்து ரொம்ப அழகா சில போட்டோஸ் பத்திலாம் சொன்னாங்க. இன்னும் உங்களுடைய பெருமையெல்லாம் சொன்னாங்க. நீங்க அழகா அந்த ரிங் வந்து 2 வாட்டி விட்டு கொடுத்தீங்க. ஒரு வாட்டி விட்டு கொடுத்தீங்க, அவங்கள ஜெயிக்க வச்சீங்கலாம் சொன்னாங்க. அந்த பெருமையை இங்க சொன்னாங்க, ஆனா கல்யாணத்துல சொல்லல. அத பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் போட்டோ டுகெதர் எப்படி இருக்கு பாருங்க. கழுத்தை நெரிச்சு அப்படியே நான் அப்படின்னு போய் யாரையாச்சும் பார்த்து அவ்வளவுதான் மாதிரி இருக்கு இது. சோ இதுல புக்ஸ்லாம் எப்பாச்சு நான் படிப்பேங்க. நான் புக் ஓபன் பண்ணா தூக்கம் வருங்க. ஆமா, தூங்கறனா புக் ஓபன் பண்ணலாம். நைட்ல தூக்கம் வரலனா புக் ஓபன் பண்ணா டக்குன்னு தூக்கம். இன்ஃபேக்ட் அவங்க கிட்ட கேக்கும்போது சொன்னா சூப்பரா தமிழ் பேசுறீங்க. ஆதி அவரோட ட்ரெய்னிங் தான் நாங்க. See, I gave you compliment. You don't have a choice, bro. வணக்கம். வணக்கம். பியூட்டிஃபுல் ஹோம். Thank you. எல்லாருக்குமே வந்து ஒரு வீடுனா அவங்களோட அந்த ஒரு போட்டோ செஷன் வந்து பயங்கர ஒரு ஆர்வமா இருக்கு. என்னென்ன போட்டோஸ் மாட்ட போறோம், அதுவும் வெளியில இருந்து யாரா கெஸ்ட் வந்தாலே டேய் இப்போ இது எங்க இருந்து எடுத்தது, இது எந்த ஊர்ல எடுத்ததுன்னு. சோ மெயின்டைன் ஒரு சூப்பரான போட்டோ வால் மெயின்டைன் பண்றீங்க. சோ இது பிளான் பண்ணி பண்ணது தானா? இந்த வால் வந்து எங்க போட்டோஸ்க்கு தான். ஆமா, இது வந்து பிளான் பண்ணி பண்ணதுதான். பிளஸ் இது வந்து என்ட்ரன்ஸ்ல இல்லாம கொஞ்சம் பிரைவேட்டா நம்ம பர்சனல் மெமரிஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரைவேட்டா ஒரு போட்டோ வால் மாதிரி செட் பண்ணது. ஓகே, சோ இதுல நிறைய போட்டோஸ் இருக்கு. எஸ், பட் இருந்தாலும் இதுல மை மோஸ்ட் ஃபேவரட் இந்த போட்டோ எனக்கு ரொம்ப பர்சனல் டு தி ஹார்ட்னா என்ன போட்டோ? டக்குன்னு ஒரு போட்டோ சொல்லுங்க. நான் சொல்லிட்டா? இது இல்லையா? இல்ல எனக்கு உங்களுக்கு எனக்கு இல்ல உங்களுக்கு. நானும் ஃபைனலா சொல்றேன். Okay, fine. Well, what is the most personal to my heart and கேட்டினா எல்லா போட்டோஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Because every single picture here holds a core memory in my heart. Most favorite I think will be this. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு, ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா வந்து this is when Adi had proposed to me. Okay. And நாங்க வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட ஒரு 7-8 years டேட் பண்ணிட்டே இருந்தோம் கல்யாணம் முன்னாடி. ஆனா அவங்க எப்பவும் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. ஸோ நான் எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பேன். நான் அப்படியே சொல்லாம கேட்காம கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், ப்ரப்போஸே பண்ணல, எனக்கு இப்போ ஒரு கொஸ்டின் கீப் கம்ப்ளைனிங். ஸோ இது வந்து கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி ப்ரீவியஸ் நைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் ஆர் ஃபேமிலிஸ், ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆர் க்ளோஸ் ஒன்ஸ் நடந்த ஒரு விஷயம். இட் வாஸ் a pure surprise. இது ஒன்னு விஷயம் தான் எனக்கு கல்யாணத்துல நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு விஷயம். ஸோ தெரியாம he arranged for fireworks. ஸோ அதெல்லாம் ஒரு பிக்சர் பர்ஃபெக்ட் மெமரியா கரெக்டா அந்த டைமிங்ல வந்து நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டு அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸோட எல்லாமே. What is a ring, a diamond ring? This was the ring. Oh, okay. So yeah. So that was the whole memory. So what is it? என்ன சொன்னார்? அப்பாச்சி proposal என்ன சொன்னார்? அப்போ சொன்னாங்க, will you marry me? இன்னும் டைம் இருக்கு, நாளைக்கு தான் கல்யாணம், you still want to marry me ன்னு கேட்டாங்க. So that was the whole moment. So I think everything holds a memory, but இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் to my heart. பயங்கரமா தமிழ் பேசுறீங்களே, சூப்பர். பயங்கரமா இல்ல, நான் ஒரு 3 to 4 years முன்னாடி உங்களை இன்டர்வியூ எடுத்தேன். அப்ப நீங்க பேசுறதுக்கும்
இப்போ அவ்வளவு சூப்பரா பேசுறீங்களே. ஆதி சார் நல்லா கத்து கொடுக்குறாங்க எனக்கு. செம்ம சூப்பர், பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்ல, நீங்க பக்காவா தயாராயிட்டீங்க இங்க இருக்க. Thank you. சோ அந்த ஒரு போட்டோ யார் வின் பண்ண அந்த கேம்ல? நான் தான். அவர் விட்டு கொடுத்தாரா இல்ல நீங்க முன்னாடி வின் பண்ணிட்டீங்களா? சோ 3 வாட்டி ஆடுவோம் ஆக்சுவலி. 3 வாட்டி ரிங் போட்டுட்டு விளையாடுவாங்க. 2 வாட்டி நான் ஜெயிச்சேன், ஒரு வாட்டி அவங்க கொடுத்தாங்க. ஆனா அதுவும் நான் வந்து ஜெயிச்ச மாதிரி உள்ளே கொடுத்துட்டாரு. உள்ளே கொடுத்தாங்க ஆக்சுவலி. ஆனா அதுவும் நானே ஏதோ பெருமையா ரொம்ப கெத்தா ஜெயிச்ச மாதிரி எல்லாரும் பண்ணி நடிச்சிட்டு அவங்க அப்படியே பாக்குறாங்கடா பாவி நான் தானே கொடுத்த உள்ள கொஞ்சம் அட்லீஸ்ட் சொல்லல, ஒரு வார்த்தை சொல்லல, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. So where did you guys go honeymoon-க்கு? வெல் ஹனிமூன் நாங்க வந்து பாரிஸ் அண்ட் கிரீஸ் போனோம். சோ இது வந்து அப்போ எடுத்த ஒரு You பிக்சர். took this, நீங்க I didn't எடுத்தீங்களா? take a photographer took. நான் அவ்வளவு நல்ல போட்டோ எடுக்க மாட்டேன். ஆனா அவங்க நல்ல போட்டோஸ் எடுப்பாங்க. சோ என்னோட இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நல்ல நல்ல பிக்சர்ஸ் எடுப்பாங்க எனக்காக. சோ இது வந்து இதுவும் அங்க எடுத்தது, இது கூட தான் எடுத்தது ரெண்டுமே. Okay. So that was in the honeymoon and இது வந்து ஒரு core memory. இது வந்து கிரீஸ்ல சாண்டோரினில எடுத்தது and we actually got married again there. Okay. இது வந்து எல்லாருக்கும் ஓப்பனா சொல்லாத ஒரு விஷயம். ரொம்ப ஒரு பிரைவேட்டான ஒரு பிரைவேட்டா ஆக்சுவலி கல்யாணம் முடிச்சிட்டு ஹனிமூன் போனோம். அப்போதான் திருப்பி we exchanged rings அங்க and this is called the Blue Dome Church அங்க. And actually இங்க entry restricted. யாரும் இந்த கேட் இருக்கு பாருங்க, இந்த கேட் உள்ள போக முடியாது. So எனக்கு என்னன்னா ஒரு காலேஜ் டேஸோ எப்போலேருந்தோ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, எனக்கு கல்யாணம் ஆனா இப்படி ஆகணும், இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணம் ஆகும்னு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கல. பட் ஆஸ் அண்ட் வென் லைஃப் ஹேப்பன்ட் கல்யாணம் ஆனால் கண்டிப்பாக எனக்கு சாண்டோரினி போயிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை. பட் ஆமாம் அது வந்து அவங்க வந்து he made sure that it comes true. இந்த வால் எல்லாம் ஜம்ப் அடிச்சுட்டு போயிட்டு அங்கே ஃபுல்லாக ஜம்ப் அடிச்சு கீழே போயிட்டு செருப்பெல்லாம் எல்லாமே he went down on his knee and we exchanged rings. And அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தாங்க, லோக்கல் ஃபோட்டோகிராஃபர். அவங்க சொன்னாங்க போலீஸ் யாராவது வந்தாங்கன்னா, யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் தெரியல, நீங்க எனக்கு தெரியல, நான் அப்படியே ஓடி போயிடுவேன்னு சொன்னாங்க. சரி ஓகே வில் டேக் அ ரிஸ்க்னு போயிட்டு we took lovely pictures in that place and அந்த ஒரு யூனோ சிச்சுவேஷன் இந்த மொமெண்ட் முடிச்ச அப்புறம் வெளியே வந்தா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது, நாங்கள் வீடியோ எடுக்கல. சோ வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஃபுல் ரஷ்ல போயிட்டு திருடுங்க மாதிரி போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ தென் நான் அதான் சொன்னேன், இன்னொரு வாட்டி ஜம்ப் அடிச்சு போயிட்டு வீடியோ எடுக்கலாமா, அம்மா நீ வாமா இதே போதும்னு அப்படியே எடுத்து வந்துட்டாங்க. கண்டிப்பா போவேன். இல்ல பண்ணணும், இது பண்ணணும்னு. ஸோ ஷி வாஸ் வெரி வெரி ஸ்வீட் அண்ட் அப்போதான் இந்த ஒரு மொமெண்ட் நடந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஒரு போட்டோ மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு போட்டோவா? இந்த ஒரு போட்டோ எடுக்கிற முன்னாடி இந்த போட்டோல இல்லாத ஒருத்தர் இருக்காங்க. இவர் இந்த போட்டோல இல்ல. சோ இந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாம்பியன். இவங்க வந்து ஆதி அண்ட் மை ஃபர்ஸ்ட் டாக் டுகெதர். அண்ட் இவங்க வந்து கிங் காங். ஆமா கிங் காங். இவங்க பையன் வந்து ஹல்கோட பையன் தான் தார். ஓகே, ஒரு மார்வல் ஃபேமிலியே இருக்கு. 3 ஜெனரேஷன்ஸ் இவங்க, கிங் காங், ஹல்க் அண்ட் தார். அவங்க வந்து இந்த போட்டோல இல்ல இப்போ. சோ திஸ் இஸ் our doggy family. So it's a Yorkshire Terrier. Yeah, these are Yorkies. Cuckoo. Hi sir. வாங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பர். லேட்டா வந்தாலும் இல்ல டிஸ்டர்ப் பண்ணல, உங்களை பத்தி தான் பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. சார் பயங்கரமான ஒரு டைமிங்ல வந்தீங்க. ஏன்னா இப்பதான் உங்களுடைய ஒரு 3 பசங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். 4 பசங்க கரெக்ட். சோ கையில தாரோட இருக்காங்க, தார் சுத்தியோட இருப்பாங்க. ரொம்ப கியூட்டான ஒரு தாரா இருக்காரு இவரு. ஸோ உங்களோட கிரீஸ்ல நீங்க செவரேகிரி குதிச்சு போன கதைகளை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு அதெல்லாம் அது ஆக்சுவலாக லீகல் இல்லைங்க, அது அந்த இடத்துக்கு போகவே கூடாது. அங்கே லோக்கல் ஃபோட்டோகிராஃபரை ஹையர் பண்ணோம். அவங்க வந்துட்டு அந்த இடத்துக்கு போங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் போர்டு பெருசாக போட்டிருக்கு, ட்ரெஸ்பாசஸ் பி ப்ராசிக்யூட்டட் அப்படின்ட்டு. எங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, டக்குன்னு போய் குதிச்சுட்டு வந்துடுங்க. ஆனால் ஒரு வேளை யாராவது வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நான் ஓடிடுவேன், என் பேரை மட்டும் சொல்லிவிடுங்க அப்படி வேற சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலி ஆசைப்பட்டாங்க, குதிச்சு போய் அந்த ஒரு ஃபோட்டோ அங்கே எடுத்தோம். ஓகே சரி, லெட்ஸ் டெஸ்ட். சார் ஒரு விஷயம் டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆமா, நீங்க வரதுக்கு முன்னாடி இதுல இருந்து உங்களோட ஃபேவரட் பிக் எதுன்னு மேம் கிட்ட கேட்டேன். சோ அவங்க ஒன்னு சூஸ் பண்ணாங்க, என்னோட ஃபேவரட் பிக்சர். அவங்களுடைய ஃபேவரட் பிக். ஓகே சோ லெட்ஸ் see நீங்க கரெக்ட்டா அந்த போட்டோ சொல்றீங்களான்னு பாப்போம். கரெக்ட்டா சொல்வாங்க, ஏன்னா பின்னாடி ரூம்ல தான் உட்கார்ந்து எல்லாம் கேட்டாங்கல. அப்படி இல்ல தெரியல. சோ கரெக்ட்டா சொல்வாங்க. அவங்க ஒரு போட்டோ சொன்னாங்க, எது சொல்லுங்க பாப்போம். கேட்டீங்களா? ஆமா சொல்லிட்டாங்களே. சொல்லுங்க. அவங்க இப்போ நீங்க சொல்லுங்க. பேச விட்டா சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆமா இதுதான் see I told you.
இப்போ இது கூட கேட்டேன், சர்ப்ரைஸ்ன்றது பண்ண விட மாட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, இப்போ கூட கெடுத்தாங்க பாருங்க. நீங்க கேட்டீங்க, நான் சொல்லியிருந்தா வந்து ஓ பர்ஃபெக்ட் கரெக்டா சொல்லிருப்பீங்கல்ல, அதை விடல, அந்த மூமெண்ட் விடல. ஸோ பேசிக்கலி நிக்கிக்கு சர்ப்ரைசஸ்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் என்ன பண்ணாலும் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். அப்படியா, ஓ கொடுக்க போறான், பண்ண போறான், சர்ப்ரைஸ் பண்ண போறான். முன்னாடி வந்து கேட்டுருவாங்க, நாளைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறது பர்த்டே 12 o'clock கேட்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போலாம் நான் நடிப்பேன், எனக்கு தெரியவே தெரியாது நடிப்பேன். அது என்ஜாய் பண்றதுக்காக வாசி நடிப்பீங்க. அட்வான்டேஜ் தெரியும். ஆக்ட்ரஸ் கல்யாணம் பண்ணிக்கிறது நடிப்பாங்க. ஸோ ஆனால் அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப பிளான் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேரெல்லாம் இந்த குரூப்ல இருந்திருக்காங்க, அவங்களுக்கு சொல்லலை கடைசி வரைக்கும். அந்த ஐ திங்க் ஒன் அண்ட் ஒன்லி சர்ப்ரைஸ் நிக்கிக்கு நான் கொடுத்தது அது மட்டும் தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, பட் வெரி பியூட்டிஃபுல். அந்த கிராக்கர் எல்லாம் சிஜி இல்லைங்க, அதுதான் தெரியுது, இது ரொம்ப நேச்சுரலா இருக்கு, அதுக்கு ஒரு சூப்பரா ஸ்டோரி இருக்கு. இருக்கு. கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ண உடனே ரோட்ல போலீஸ் அவங்க வந்துட்டாங்க, வந்து அது நிப்பாட்டிட்டாங்க. பிகாஸ் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 11:30 நைட்ல. ஓகே, ஸோ அது ஒரு இஷ்யூ நடந்தது. பட் பிக்சர் பர்ஃபெக்ட் மெமரியா ஒரு நல்ல டைமிங்ல கேப்சர் ஆச்சு அது. ரைட் சூப்பர். சோ இந்த போட்டோ ஞாபகம் இருக்கா? இது வந்து போட்டோ ஷூட்காகவா இல்ல நேச்சுரலா கொடுத்த ஒரு கிஸ் அது? இதாங்க. இது வந்து ஹல்திக்கு முன்னாடி போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ண நடுவுல கேண்டிடா நாங்க ஒரு மூமெண்ட் அதை அவங்க கேப்சர் பண்ணாங்க. போட்டோ ஷூட்காக பண்ணதில்லை, பட் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். ஓகே ஓகே. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த இப்போ கூட அந்த போட்டோகிராஃபர்ஸ் ஏதாச்சும் ஒரு கிஸ் பண்ணாங்கன்னா வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம், அப்புறமா பண்ணலாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணலாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி மூமெண்ட்லாம் இருந்துச்சா? பட் யூ கைஸ் வேர் வெரி கேஷுவல். 7 வருஷம் லவ் பண்றதுக்கு அப்புறம் நாங்க வைக்கோம் அந்த மாதிரியா? இல்ல, இதுக்கு ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பா சொல்ல போறாங்க, எனக்கு தெரியும். சொல்லுங்க. No, you tell this incident. என்கேஜ்மெண்ட். ஓ ஆமா, நான் சொல்றேன். வெயிட். சோ என்கேஜ்மெண்ட்ல நடந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஆஃப்டர் டியூரிங் த ரிங் எக்ஸ்சேஞ்ச் வந்து நான் ரிங் அவங்க போட்டதுக்கு அப்புறம் ஐ கிஸ்ட் ஹிம் ஆன் ஹிஸ் ஃபோர்ஹெட். அவங்க உடனே சுத்தி ஃபுல்லா ஃபேமிலிஸ் இருக்காங்கல்ல, பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, மூவ் பண்ணாங்க. எனக்கு புரியல, ஃபோர்ஹெட் கிஸ் தானே கொடுத்தேன்னு புரியல. அதுக்கப்புறம் he gave me the ring and everything. and இப்போ வரைக்கும் I pull his leg about that one. அதாவது என்னன்னா ஒரு பெக் குடுக்கிறதுக்கு வெக்கம் அப்படிலாம் இல்ல. என்னன்னா லவ் பண்ணதெல்லாம் ஓகே, பட் என்கேஜ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் போத் த ஃபேமிலிஸ் உட்காந்துருக்கோம். ஸோ யாரும் இல்லாதப்ப இட்ஸ் ஃபைன். திடீர்னு ஃபேமிலி முன்னாடி வந்து கிஸ் கொடுத்தோன்னே ஏய் பழக்க ஸ்டாப் இட், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு தள்ளினேன். அதுக்கு இப்போ வரைக்கும் மேடம் கலாய்ப்பா. சரி, இப்போ வெளியெல்லாம் போகும்போது ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் அதெல்லாம் ஓகேவா சொல்லுவாரா? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சும்மா அது இருக்கும், அது வழக்கமா. இல்ல பசங்களுக்கு அது ஒரு விஷயம் இருக்கும் எப்பவுமே. அப்ப நமக்கு இருக்காதா? இல்ல பொண்ணுங்களை விட அது நமக்கு அவரே பிரைவேட்டா இருக்கும்போது பசங்க ஒரு புலியா இருப்பாங்க, ஆனா வெளியில வந்த பிறகு கொஞ்சம் எலியா மாறிடுவாங்க. அது ஆப்வியஸ்லி ரைட். ஸோ த ஃபேமிலி, ஏன்னா அது 2 பேர் ஃபேமிலிக்கும் ஓகே சொல்லி அது ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோல எல்லாருமே ஓகே, இவர் தான் மாப்பிள்ளை, இவங்க தான் என் மருமகள், 2 பக்கமும் ஏத்துட்டு இருக்கும் போது வெரி பியூட்டிஃபுல். இதுக்கு ஒரு மெமரி இருக்கு. ஃபுல் கல்யாணம் வந்து 3 days ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாரும் சேர்த்து இருக்கிற ஒரே ஒரு போட்டோ. ஐயோ இதுதானா? இதுதான். அதாவது செப்பரேட் செப்பரேட்டா இருந்தது அவங்க ஃபேமிலியோட. பிளஸ் ஆண்டி இருந்தாங்க நிறைய போட்டோஸ்ல, அங்கிள் இல்ல. பிளஸ் எங்க அம்மா இருக்கும்போது மேபி அப்பா யாரையாவது கெஸ்ட்ல இன்வைட் பண்ண போயிருக்கலாம், இல்ல அப்பா இருக்கும்போது அம்மா இல்லாம இருந்திருக்கலாம். கடைசியில வந்துட்டு எல்லாருமே ஒரு போட்டோல வேணும்னு சொல்லிட்டு கோர் ஃபேமிலி அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு எடுத்த ஒரு பிக்சர். நல்ல வேளை அந்த போட்டோ எடுத்துட்டோம். அதுலயே ஒரு பாவம் அண்ணா வந்து பாதி கண்ணு மூடிட்டாங்க. நான் சொன்னேன் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு போட்டோ வைக்கல போதும், சிஜில திறந்துக்கலாம். திறந்து வச்சிருங்க எப்படியாச்சு. ஓகே, அந்த இந்த போட்டோ ஆஃப்டர் வெட்டிங் இது கரெக்ட்டா மேரேஜ்க்கு போறதுக்கு முன்னாடிங்க. ஓகே, தலையில அந்த இதோட இருக்கு கரெக்ட்டா. 2 parts of the marriage la, like one is the jeera. இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க கரெக்ட்டா தான் சொல்வீங்க. கரெக்ட்டா? Okay. நம்ம எதை சொன்னாலும் 1 செகண்ட் நான் சொல்றேன், அழகா நான் இன்னும் அதை கரெக்ட்டா கிளியரா சொல்றேன் பாருங்க. No, so இது வந்து ரிசெப்ஷன்ல நடந்த ஒரு பிக்சர். இது வந்து வெட்டிங் வந்து தாலிக்கு முன்னாடி. இது அதுக்கு முன்னாடி ஒரு அதானே பிரதர் நானும் சொன்னேன். இல்ல தாலிக்கு உனக்கு கிளியரா சொல்ல போறானே. வீரக்கடா பெல்லம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ரிச்சுவல் இருக்கும். அது முடிச்சிட்டு அதுதான் தலையில அந்த வெத்தலை எல்லாமே இருக்கு. அது முடிச்சிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தாலிக்கு முன்னாடி நிறுத்திச்சு. ஓகே, நான் இதோட ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் சொல்றேன். அதாவது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து செம்ம பிரஷர், வந்தே ஆகணும், டைம் ஆகுது, முகூர்த்தம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வரும்போது போட்டோகிராஃபர்ஸ், சாரி கோச்சிக்காதீங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ், சார் ஒரே ஃபோட்டோ சார், ஒரு அவங்களுக்கு என்ன ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க டைம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க சார் நீங்க உட்காருங்கன்னு சொல்லி
அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஸ்மைல் பண்ணிட்டே எடுத்த போட்டோ அது. நிக்கி ஃபேஸ்ல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் பிகாஸ் she was சார் யூ நோ வாட், உங்க ரெண்டு பேருக்கு இதுதான் ரொம்ப ஸ்பெஷலான போட்டோ. என்னன்னா திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் பேச்சுலர் போட்டோ, ரைட்? இந்த ஆக்சுவலி கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் வைஃபா திஸ் இஸ் आवर ஃபர்ஸ்ட் போட்டோ. அந்த மாதிரி பார்த்தோம் தாலி நான். கட்டுறதுக்கு முன்னாடி. ஆமா, அது பட் பார்ட் ஆஃப் தி மேரேஜ் ரிச்சுவல் இல்ல. யா. நெக்ஸ்ட் வேற ஏதோ சார் இப்போ ஆக்சுவலா நான் இந்த போட்டோ பத்தி கேட்கும்போது ஆர்வமா கேட்டேன், நீங்க தானே எடுத்தீங்க சார், பக்காவா எடுத்துருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அவங்க பொய்லாம் சொல்லல, நான் போய் அவங்க சொல்ல வந்து மாட்டேன். கரெக்டா சொல்லிட்டாங்க. இல்ல ஐம் கொஞ்சம் பேட் போட்டோகிராஃபர் பட் ஈ யூஸ் டு டேக். நிறைய பசங்க வந்து இதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நான் இந்த பொண்ணு முத்தா 40 போட்டோ ஆனா எங்களை திரும்ப ஒரு போட்டோ கூட எடுக்க ஏம்மா மாட்டி மாட்டாங்க. விடுறீங்க என்ன? இல்ல அது உண்மைங்க. என்னன்னா இங்கே ஹாலிடே போகும்போது இன்னைக்கு பேக்ரவுண்ட் செம்மையாக இருக்குது, இந்த இடத்துல நின்னா செம்மையாக இருக்கும். ஸோ நின்றுட்டு நம்ம முட்டியெல்லாம் போட்டு அப்படியே ஒரு ஆங்கிளை சூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுப்போம். சரி எனக்கு ஒன்று எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே நிற்கும்போது குனியவே மாட்டாங்க. ஃபோனு கீழே போவோம், மேபி ஃபோன் இப்படி வேற போவோம், அப்படி பார்த்துட்டு அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. ஏய் நான் எப்படி எடுத்தேன் உனக்கு கொஞ்சம் குனி இல்லாமே, இல்லை இது நல்லா இருக்கு எனக்கு இவ்வளோதான் தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ அது மேல எப்படி பிடிக்கிறது அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பண்ணல. இல்ல ஸோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன்ல சந்தோஷமா குதிச்சப்ப எடுத்த ஃபோட்டோ. இன்னும் சந்தோஷமா தான் இருக்காங்க. சூப்பர். நிக்கி மேம் வந்து ரொம்ப அழகா சில இந்த போட்டோஸ் பத்திலாம் சொன்னாங்க, இன்னும் உங்களுடைய பெருமையெல்லாம் சொன்னாங்க. நீங்க அழகா அந்த ரிங்க வந்து 2 வாட்டி விட்டு கொடுத்தீங்க, ஒரு வாட்டி விட்டு கொடுத்தீங்க, அவங்கள ஜெயிக்க வச்சீங்க எல்லாம் சொன்னாங்க. அந்த பெருமையை இங்க சொன்னாங்க, ஆனா கல்யாணத்துல சொல்ல. அதாவது சொல்லியாங்க சுத்தி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படியாவது வின் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசின்ஸ் எல்லாம் புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஒரு சின்ன ஒரு அண்ணா அப்படின்னு சொல்லி அது வந்து அப்படியெல்லாம் ப்ரெஷர் இருந்தா கூட உள்ள வந்து ரிங் எனக்கு கிடைச்சக்கு அப்புறம் அந்த இதுக்குள்ளேயே வந்துட்டு நான் கொடுத்துட்டேன், நிக்கி நீ வின் பண்ணுமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து செலிப்ரேட் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லுவேன். எல்லாருமே செம்ம டிசப்பாயின்மெண்ட் என்னோட ஃபேமிலி சைட்ல இருந்து, என்ன ஒண்ணு கூட வின் ஆகல நீ அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் கொடுத்தேன், நான் சொல்லிட்டு நல்லா இருக்காதுல்ல. சோ அவங்க வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், பட் இப்ப சொன்னாங்க மாசத்துக்கு அப்புறமா சொன்னாங்களே அது வரைக்கும். சோ we have some other இன்னும் சில சூப்பரான போட்டோஸ் இருக்கு, அப்படியே அந்த பிளாக் பார்க்கணும்னு ஆசை. இந்த வால் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நீங்க போகும்போதோ இல்லை ஜஸ்ட் லைக் தட் ஃபேன்ஸ் உங்க மேல அன்பா கொடுப்பாங்க. நிறைய ஃபேன்ஸ் டவுட் இருக்கும், உண்மையிலே உங்க வீட்டுக்கு போகுமா இல்லை வெளியிலேயே யாராச்சும் அது கார்லயே மாட்டிக்குமா இல்லை அவங்க போகுமான்னு. ஸோ ஸ்வீட். நீங்க எப்படி இந்த வால்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே போல ஃபேன்ஸ் கூட வால்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. என்னோட கோவை மணி இப்ப பார்த்தாலே சந்தோஷப்படுவேன். என்னோட ஃபேன்ஸ் கொடுத்து எதுவுமே போடல பாத்தீங்க. இல்ல அப்படி இல்லங்க, அவங்க ஃபேன்ஸ் கொடுத்தது எல்லாமே ஆபீஸ்ல இருக்கு. என்னோட ஆபீஸ்ல என்னோட வால் மேல இருக்கு, ஃபுல் வால்ல இருக்கு. இது வந்து அவங்களோட ஃபேன்ஸோட வால். பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா இருக்கு. சோ which is your favorite? ரொம்ப இதுல எல்லாமே ஃபேவரட் தான். Well, I think this is my favorite. இது வந்து என் பர்த்டேக்கு ஒருத்தர் பண்ணிட்டு கொடுத்தாங்க, ரெண்டு பேரோட போட்டோ சேர்ந்து. So I think எல்லாத்துலயும் this is my favorite and இதுவும் என்னோட favorite. இது வந்து sketch கிடையாதுங்க, இது வந்து ஒரு tattoo. So ஒரு ரப்பர் ஷீட்ல கோவை மணின்னு ரப்பர் ஷீட்ல வந்து டாட்டூ பண்ணிருக்காங்க, லிட்டரலி லைக் ப்ராப்பர் டாட்டூ ஆர்டிஸ்ட் அவங்க. சோ அது வந்து ஃபுல் ஒரு பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு ஃப்ரேம் பண்ணி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ங்க. இதுவும் பயங்கரமா இருக்கு. இது டிரா பண்ணிட்டு மேல வந்துட்டு ஹேப்பி பர்த்டே நிக்கி கல்ராணி பென்சில் லெட்ல வந்துட்டு அதுல வந்து காவ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சூப்பர்ல. இதுவும் ரொம்ப ஃபேவரட். ஸோ பேசிக்லி இது வந்து லாஸ் வேகஸ் வெனேஷியன்ல எடுத்த ஒரு கேரிகேச்சர் ஸ்கெட்ச் பண்ணது, ஒரு ஸ்கெட்ச் அங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்களா, ஃபேஸ் ட்ரா பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பாடி நாங்க ஆப்ஷனா கொடுத்துக்கலாம், வாட் எவர் வி வாண்ட் டு புட், வாட் எவர் எக்ஸஸ் வி வாண்ட் டு புட். ஸோ நாங்க என்ன பண்ணோம், நம்ம ஃபர்ஸ்ட் மூவி பண்ணது யாகவரணம் நாகாவோட போஸ்டர். அந்த போஸ்டர்ல நான் இந்த கிரீன் ட்ரெஸ் போட்டிருப்பேன், அவங்க முன்னாடி பேக் மாட்டிட்டு அப்படி போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த ஃபேஸ் அவங்க லைவா வரைஞ்ச அப்புறம் அந்த போட்டோ கொடுத்துட்டு he made the body caricature. And இது வந்து ஒரு சின்ன சின்ன little photos of all our memories, நம்ம டிராவல் பண்ணது நிறைய இடத்துக்கு, all small memories. இது வந்து இது நீங்க சொல்லுங்க இந்த மெமரி பத்தி. இந்த பெயிண்டிங், அதாவது இந்த கேரிகேச்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேகஸ்ல ஒரு டவருங்க, ஒரு 100 ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்லி ஒரு பெரிய டவர். அந்த டவருக்கு மேல வந்துட்டு ரைட்ஸ் இருக்கும், இந்த ஜெயிண்ட் வீல் மாதிரி, ரோலோ கோஸ்டர் மாதிரி. கீழே ரோலோ கோஸ்டர் ஏற மாட்டாங்க, மேல 100 ஃப்ளோருக்கு மேல ஒரு பில்டிங் மேல அந்த ரோலோ கோஸ்டர் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி நீ ஏறி வச்சாங்க. பண்ணியே ஆகணும். எனக்கு கடல்னா ரொம்ப பயங்க, நான் ஸ்விம்மிங் எல்லாம் கடல்ல போக மாட்டேன். என்ன ஃபோர்ஸ் பண்ணி கடல்ல எல்லாம் தள்ளி விட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பலின்றதோட
நம்மளுக்கு பயம்ன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம்னா உடஞ்சிடுவாங்க. அது ஓவர் கம் பண்ணுவோம். அந்த ஒரு ஆர்வத்துல வந்து காமான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைடுக்கு எடுத்துட்டு போனேன். அந்த ரைடுக்கு எடுத்துட்டு போய் கடைசியில ரைடை ஸ்டாப் பண்ணி நடுவுல இறங்கி அழுது. ஐயோ அவ்வளவு பயமா ஆமா எனக்கு ஹைட்னா ரொம்ப பயம். ரொம்ப ரொம்ப பயம். 9th ஃப்ளோர்ல இருந்துட்டு இல்ல ஹைட் நான் கீழே பார்க்க மாட்டேன். கேளுங்க. அப்படியா? ஆமா. கிட்ட எல்லாம் போக மாட்டாங்க. கிட்ட போய் கீழே பார்க்க மாட்டேன். தூரமா அப்படி பார்ப்பேன். ஓ நல்லா இருக்கு எல்லாமே. ஓகே எல்லாமே 9th ஓகே. ஃப்ளோர்லாம் ஓகே. அது 100வது அது 100 மாடி மேலே போயிட்டு இட்ஸ் கால்ட் பிக் ஷாட். நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபுல்லா ஹைட்டா போயிட்டு கீழே டிராப் ஆகும். அப்பா. சோ இந்த பக்கம் தாத்தாவோட பிக் அது. எஸ். தாத்தா பெனிசெட்டி ஸ்ரீராமமூர்த்தி. அவர் வந்து ரைட்டருங்க. தாத்தா தான் ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வந்தது. அவர் எழுத்தாளர், நிறைய ஸ்டேஜ் பிளேஸ்லாம் பண்ணியிருக்காரு. இஸ் அ டைரக்டர் as well. ஸோ ஹீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன். அவர் பக்கத்தில் அந்த பிலீவ் அப்படின்ற ஒரு வார்த்தை டெய்லி வெளியே போகும்போது அப்படி பார்த்துட்டு போனேன். அது ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப் கிடைக்கும். சூப்பர். So also we have some collage. ஆமா இது வந்து புக்ஸ்லாம் இருக்கே, படிப்பாங்களா யார் அங்க அந்த படிப்பாளி? அதெல்லாம் புக்ஸ் அப்படிதான் இருக்கும். யாரும் படிக்க மாட்டாங்கடா. என்ன படிப்பேன். So இந்த collage இது வந்து என் பர்த்டே பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்தாங்க with all the people who are close to me. So என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதுல ஒரு பிக்சர் பத்தி பேசணும். இது வந்து ஆதியும் என்னோட ஃபர்ஸ்ட் போட்டோ டுகெதர். ஐ மீன் ஆஃப் கேமரா ஷூட்டிங் பண்ணாத டைம்ல இல்ல, பிஹைண்ட் தி சீன்ஸ் எடுத்தது, நம்ம லைஃப்ல எடுத்தது ஃபர்ஸ்ட் போட்டோ டுகெதர். இது அந்த யாகாவரம் அந்த ஷூட் அப் போமையா ஷூட்ல அத பாண்டிச்சேரி. பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் போட்டோ டுகெதர் எப்படி இருக்கு பாருங்க. கழுத்து பிடிச்சிருக்காங்க. கழுத்தை நெரிச்சு அப்படியே நான் அப்படின்னு போயிட்டு யாரையாச்சும் பார்த்து அவ்வளவுதான் மாதிரி இருக்கு இது. So ஆமா இது ஒரு வெரி கியூட் மெமரி. பிளான் பண்ணி தான் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் போட்டோ. அப்பவே அவங்க லாக் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். அந்த லாக் அப்ப போட்ட லாக் இப்ப விடல அவங்க. டு டு லிஸ்ட்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா? அது ஆதி சார். அது வந்து ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ். ஓகே நைஸ். மெடிக்கல், எலக்ட்ரிக்கல் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. வீடு செட் பண்ணும்போது எழுதுனதுங்க. அது அப்படியே இருக்கு. இது என்ன கேஸ்ல நிறைய வாங்கினா பக்கெட் தருவாங்களா? இல்ல நான் ஒரு ஆட் பண்ண கேஎஃப்சிக்காக. சோ அப்போ வந்து பிகாஸ் நான் பெங்களூர்ல இருந்து எனக்கு ஒரு பெங்களூர் சோவனியர் மாதிரி பண்ணி கொடுத்தது அவங்க for the campaign that I did. ஃபைன். Yes. சோ இதுல புக்ஸ்லாம் எப்பாச்சு நான் படிப்பேங்க. நான் படிக்கிற பழக்கம் உண்டு. ஆனா நிக்கிக்கு சுத்தமா அந்த ஹாபிட் இல்ல. நான் புக் ஓபன் பண்ணா தூக்கம் வருங்க. ஆமா. தூங்குறனா புக் ஓபன் பண்ணலாம் நைட்ல. ஆமா தூக்கம் வரலனா புக் ஓபன் பண்ணா டக்குன்னு தூங்கிடுவேன். இப்போ இல்ல ஸ்கூல்ல இருந்து இதே பழக்கம். பிரச்சனை அதுதான். ஓகே. இது யாரோட அந்த ஐ லவ் யூ வந்து கிஃப்ட் பண்ணதா? ஆமா இது ஆதி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது கியூட்டா. ஆமா this one and that பாலி. சேர்ந்து வாங்கணும். ஓகே. ஓ நேமோடே இருக்கு. சூப்பர். பாக்கலையே. அது சாம் கிங் காங் காங் நிக்கி. இப்போ இந்த கிங் காங் வந்துட்டு ஒரு குட்டியை போட்டு அவன் இன்னொரு குட்டியை போட்டு இன்னொரு 2 ஆட் பண்ணுவாங்க. யார் இன்னொரு குட்டி சொன்னீங்க? இல்ல கிங் காங். ஹல்கோட பையன் தார். சாம் கிங் காங் வந்து டாகி பேர். சோ கிங் காங்கோட பையன் தான் ஹல்க். ஓகே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே. இல்ல எக்ஸ்பிளைன் சொன்னாங்க அவங்க பேர் சொன்னாங்க. ஆமா. சோ இந்த நேம்லாம் வைக்கிறது யாரு? இந்த மார்வல் ஃபேமிலிக்கு. நீங்க பெரிய மார்வல் இல்ல மார்வல் ஃபேன்ஸ் இல்ல, அவங்க சைஸ் வந்து ரொம்ப குட்டியா கியூட்டா இருப்பாங்க. அவங்க பேர் வந்து ரொம்ப கெத்தா இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா அவங்க ஆட்டிட்யூட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். சோ அதுக்கு தான் அந்த ஆட்டிட்யூட் மேட்ச். புரியுதா? அவங்க யாரை எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி அவங்க சொல்லிக்கிறாங்க. சைஸ் குட்டியா இருப்பாங்க ஆனா பேர் கெத்தா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் பேர் கெத்தா இருக்கா? இன்ஃபேக்ட் அவங்க கிட்ட கேக்கும்போது சொன்னா சூப்பரா தமிழ் பேசுறீங்க. ஆதி அவரோட ட்ரெய்னிங் தான் நாங்க. See, I gave you compliment. You don't have a choice, bro. அடுத்த one. Yeah. So இதுல ஒண்ணு அது ஹால்தி ஃபங்க்ஷன், உங்களுடைய டாகிஸ், ஐஃபில் டவர். இது எங்க சார் இது? இது நானும் என் டாடி துபாய். ஓ ஓகே. துபாய்ல டெசர்ட் சஃபாரி பண்ணும்போது எடுத்த ஒரு பிக்சர். சோ யா. நைஸ். இது என்கேஜ்மென்ட் அப்பயா? இது என்கேஜ்மென்ட் அப்ப எடுத்த போட்டோ. ஆமா. இப்பதான் அந்த டைம்ல தான் அந்த ஒரு நெத்தியில முத்தம் கொடுத்து ஏய் சும்மா எல்லாரும் பாக்குறாங்க அப்படி. அந்த மொமெண்ட் இது. இல்ல அந்த மொமெண்ட் இல்ல அந்த டே. ஓகே. நைஸ், வெரி நைஸ். ரொம்ப அழகா இருக்கு. அது வந்து எப்படி அந்த ஒரு ஃபேக்ல அந்த ஒரு கேமராக்காக சிரிக்கிற சிரிப்பே இல்ல. அது ரொம்ப நேச்சுரலா. ஸ்கேண்டட் போட்டோகிராஃபர்ஸ். ஐ திங்க் கேமரா அவங்களுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். இது நாங்களா இருந்துகிட்டு இருந்தோம். அவங்க அந்த மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணாங்க. ஸோ கிரெடிட் கோஸ் டு தெம். நைஸ். என்னன்னா யூசுவலா எப்ப அந்த லாங்குவேஜ் ஸ்கில் இது பண்ணோம்னா எங்கேயாச்சும் ஒரு பார்கெயின் பண்ணும்போது இல்ல அந்த பிரைஸ் பேசும்போது. ஓகே. சோ ஆதி சார் தான் இப்போ வந்து அந்த ஒரு கடையில இருக்கவர். நீங்க யூ ஆர் த கஸ்டமர். சரிங்களா? அவர் வந்து ஒரு ப்ராடக்ட் சார் பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எடுங்க சார். இந்த ஐ லவ் யூ எடுங்களேன். ஓகே. இது
டப்பாவே ஆ. எடுக்கலாம். பக்கெட். ஓகே பக்கெட் பாக்கெட் பக்கெட் லிஸ்ட்ல இதுவும் ஆட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே சோ இந்த பக்கெட்டோட பிரைஸ் வந்து 1000. So you are asking it for 500. So how do you bargain? தமிழ்ல பேசணும். நம்ம சென்னை தமிழ்ல பேசி bargain பண்ணணும். ஆனா நடுவுல வந்து ப்ளீஸ் ஏய் I'll kill you அப்படிலாம் சொல்ல கூடாது. அதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க இப்ப bargaining. ஆமா ப்ளீஸ் சொல்ல முடியாம எப்படி bargain தமிழ்ல சொல்லு please. bargain பண்ண இதோட பிரைஸ் தயவு ஆகாதா? செய்து ஓகே அந்த ஓ மாதிரி இங்கிலீஷ்ல only சொல்லாம தமிழ். தமிழ்ல சொல்லுமா? சரி ஆமா, ஓகே ஓகே ஆமா. ப்ளீஸ் வந்து இங்கிலீஷ்ல சொல்லுங்க. சரியா? சரி, ரெடி okay, ரெடி ரெடி என்னமா வேணும்? இது எவ்வளவுங்க இது? இது பக்கெட்டா ரொம்ப காஸ்ட்லிமா இது 1000 rupees. 1000 rupees only 500. நீங்க அப்படி பாவமா மூஞ்சி வச்சுலாம் கிடைக்க மாட்டோமா? இது வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய். நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் நான் கொடுக்குறோம். நான் டபுள் அழகா இருக்கேன் 500ல கொடுத்துருங்க. அதெல்லாம் சரியா முடியாது. பாருங்க டபுள் அழகா இருக்கேன் அதெல்லாம் நான். நீங்க ப்ராடக்ட்ட தொடாதீங்கமா. நீங்க பார்கெயின் நான் பண்ணிட்டு காசு தொடாம கொடுத்து பார்க்காம எப்படி வாங்கணும்? ஆ, பார்க்கணும்ல செக் அவுட் பண்ணணும்ல. அவ்வளவுதான். இருங்க பார்க்கணும். சுத்தி ஃபுல்லா நல்லபடியா பார்க்கணும். வர்த்தா நீங்க 1000 கேக்குறதுலாம் வர்த்தே கிடையாதுங்க. இது வந்து ஹேண்ட் பெயிண்ட் இது வந்து ஸ்டிக்கர் சரி, தான். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 500. 500 rupeesக்குனா இந்த ஒரு இல்ல அதெல்லாம் மணி- வேண்டாம். ஆ, இதெல்லாம் வேண்டாம். ஆமா. கொடுங்க. குடுக்கணும். அப்படிலாம் இல்ல சொல்ல கூடாது. ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ல நல்லா பேசுறீங்க. மோனி பண்றோம்ல. ஃப்ரீயாவே கொடுத்துருங்க. Thank you. பரவாயில்ல இவ்வளவு ஸ்வீட்டா பேசினா கொடுத்துருவோம். 3 இல்லாட்டி விட மாட்டாங்க அவங்க. கொடுத்துறதுக்கு விட மாட்டாங்க. எடுத்துட்டு போயிடுவாங்க போலி. இவங்க கேட்கறதுனால போடான்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. அது பக்கெட் எடுத்து மண்டையில Right. நாதி சார் உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? இப்போ நீங்க வந்து நிறைய சூப்பரான தமிழ் படங்கள் நடிச்சிருந்தாலும் வெளியில ஒரு டாக் என்ன தெரியுமா? இவர் வந்து நேட்டிவ் வந்து ஹைதராபாத் தான்ப்பா. அவருக்கு வந்து சென்னை பத்திலாம் பெருசா தெரியாது. அவர் ஹைதராபாத் பையன். இவங்க வந்து நார்த்ல இருந்து வந்த பொண்ணு. இவங்களுக்கு வந்து எப்படி சென்னை பத்திலாம் பெருசா தெரியும்? அது உண்மையா ஃபர்ஸ்ட்? இது வந்து அதாவது நான் பிறந்து வளர்ந்தது ஃபுல்லா இங்க தான். என்னோட எல்கேஜி யூகேஜில இருந்து சென்னை தான். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து இங்க தான். அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் ஆக்சுவலாக எனக்கு சாய்ஸ் இருந்துச்சு. அட்மிஷன் வந்துட்டு வேற காலேஜஸ்லையும் வேற இடத்துலையும் கிடச்சிச்சு. எனக்கு இங்கே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சென்னையில் இருந்தான். பிகாஸ் ஸ்கூல் காலேஜ் படிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கோர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சினிமா பண்ணிட்டு இருக்கும்போது கூட நிறைய தெலுங்கு படத்தில் வந்துட்டு டிரெக்ட் ஃபிலிம்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்து தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் பண்ணால் ஓகே. பட் டிரெக்டாக அங்கே போய் பண்ணுறது வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் படித்தது இங்கே வளர்ந்தது இங்கே அப்படின்றதுனால திஸ் இஸ் மோர் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கல்யாணம் எங்கே பண்ணிக்கலாம்? அங்கே பண்ணலாமா இங்கே பண்ணலாம்? இல்லை சென்னையில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பண்ணிக்கிட்டோம். ஸோ சென்னை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரிங்க. இது வந்து ஒரு எமோஷன். அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு விசிட் அடிக்க வைக்கலாமா ஒரு பழைய வீட்டை? போலாமே. நீங்க பாத்துருக்கீங்களா தசரதபுரம்லாம்? காட்டிருக்காங்க எல்லாமே வந்து இந்த வீட்டு இருந்தாங்க முன்னாடி. எந்த அளவுக்கு நான் அந்த பக்கம் போறப்பெல்லாம் அதே கதையை திருப்பி சொல்லிட்டு இருப்பேன். சொல்லிட்டப்பா 1000 வாட்டி சொல்லிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு சொல்லி ஒரு வாட்டி போய் பாத்துடலாமா நேரடியாவே? இன்னைக்கு போலாமே. கேனே லெட்ஸ் கோ. அப்படியே ஜாலியா ஒரு கார் எடுத்துட்டு Yes. ஒரு ரைடு. அடுத்த வில் மீட் யூ இன் சாலிகிராமம் தசரதபுரத்துல போய் யூஸ்வலா இப்படிதான் 2 பேரும் எங்கன்னா வெளியில போறதுனா டக்குன்னு ரெடி ஆகி போயிடுவீங்களா? ஆமாங்க, டக்குன்னு ரெடி ஆகும். அவங்க ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆவாங்க. நான் தான் கொஞ்சம் அவங்க 6:30 மணிக்கு எந்திரிப்பாங்க. அதாவது ஒரு ஈவென்ட் ஒரு 9 o'clock அப்படின்னா 6 o'clock எந்திரிச்சிட்டு ரெடி ஆயிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு ஹேர் எல்லாம் பண்ணி நம்ம வந்து கரெக்டா ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சு லாஸ்ட்ல பரபரன்னு ஒரு 10 நிமிஷம். நீங்க எல்லாம் ரொம்ப லக்கி. உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆவறதுக்கே அதிகமா எதுமே இதுல என்ன இருக்கு ரெடி ஆச்சுன்னா அப்படியே முடி அப்படி பண்ணி. அதான் நீங்க எல்லாம் லக்கி. see girls எல்லாம் அவ்வளோ இருக்கும். ஹேர் இருக்கும், மேக்கப் இருக்கும், அவுட்ஃபிட்ஸ் இருக்கும், மேட்சிங் நெயில் பாலிஷ் இருக்கும், அவ்வளோ இருக்கும். Rise above. Ariza shirts and trousers. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீகுமரனின் காதணி திருவிழா அக்டோபர் 18 முதல்.